5 சின்ன பசங்க எல்லாருமே 9 to 13 வயசுக்குள்ள நாங்க விளையாட போறோம் அப்படின்னு சொல்லி வீட்டுல சொல்லிட்டு போனவங்க திரும்ப வரவே இல்லை. 1991ல சவுத் கொரியால இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல 5 ஸ்கூல் படிக்கிற பசங்க நாங்க விளையாட போறோம், தவளையை பிடிக்க போறோம்னு சொல்லி வீட்டுல சொல்லிட்டு அந்த கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற காடும் மலையும் சார்ந்த இடத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சாயங்காலம் 6 மணி ஆகுது. அவங்க அப்பா அம்மா என்னடா பசங்க இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி பதறி போய் அக்கம் பக்கம் கூடி இருக்கிறவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்படிதான் தெரிஞ்சது இன்னும் அந்த 5 பசங்க இன்னும் வீட்டுக்கே வரலன்னு. இவங்க உடனே ஊர் மக்களை எல்லாம் கூட்டி போலீஸ்க்கு உடனே ஃபோன் பண்றாங்க. போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் வீடு காடு செடி கொடின்னு எல்லா இடத்துலயும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கிடைக்கல. பல வருஷத்துக்கு அப்புறம் இந்த கேஸை ஒருத்தர் கையில் எடுக்கிறாரு. அவர் கையில் எடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி அந்த மலையும் காடும் சேர்ந்த இடத்துல போய் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஃபோர்ஸை கூட்டிட்டு இந்த காடும் மலையும் சேர்ந்த இடத்துல தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நேரம் தேடினதுக்கு அப்புறம் 5 எலும்பு கூடுகள் கிடைச்சது. இந்த எலும்பு கூடுகளை ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டு அவங்க பல டெஸ்ட்டுகள்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இது அந்த காணாம போன 5 பசங்களோட எலும்பு கூடுன்னு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த 5 பசங்களுக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல.